ஹலோ வியூவர்ஸ், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹியூண்டை எக்ஸ்டர்ங்கிற புது காரை வாங்கியிருந்தார். இந்த புது காருக்கு சீட் கவர், ஃப்ளோர் மேட், அண்டர் சேசிங் கோட்டிங், ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்டிக்கர்னு நிறைய அக்சசரிஸை பண்ணணும்னு ஆசைப்பட்டார். கார் வச்சிருக்கிறவங்களில் சில பேர் தன்னுடைய கார் தனித்துவமாக தெரியணும்னு காருக்கான அக்சசரிஸை நிறைய செலவு பண்ணி பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்படி காருக்கான அக்சசரிஸ் எல்லா இடங்கள்லையும் சிறப்பானதாகவும் குவாலிட்டியாகவும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். சில இடங்களில் குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில இடங்களில் ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும், ஆனால் குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. இது ரெண்டுமே இருந்தால் அந்த இடத்துல ஃபிட்டிங் சரியானதாக இருக்காது. ஆனால் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது தான் இந்த டிஎஸ் கார் அக்சசரிஸ் ஷோரூம். இந்த காரில் என்னென்ன அக்சசரிஸ் பண்ணியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, இந்த டிஎஸ் கார்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார் அக்சசரிஸ்னாவே முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியது காரோடைய சீட் கவர்ஸ் தான். இந்த காரில் ரெட் கலரில் பிளாக் கலர் பார்டர் வச்சு டைமண்ட் கட்டிங் ஸ்டைலில் சீட்டை கேட்டிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரியே நாங்கள் கேட்ட மாதிரியே இந்த சீட்டை சூப்பராக டிசைன் பண்ணி தந்திருந்தாங்க. இந்த மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியோடு இருந்தது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஃபிட்டிங் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு சூப்பரான ஃபிட்டிங்கை தந்திருந்தாங்க. இந்த டிஎஸ் கார்ஸில் நீங்கள் கேட்குற குவாலிட்டியில் நீங்கள் கேட்குற ப்ரைஸில் சீட் கவர்ஸை தேர்ந்தெடுத்துக்க முடியும். கார் சீட்டோட டிசைனுக்கு தகுந்த மாதிரியே ஸ்டேரிங் வீல் கவரையும் லெதரில் நல்ல குவாலிட்டியில் தந்திருந்தாங்க. இதோட ஃபிட்டிங் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதே டயத்தில் தேவையான கிரிப்பை தரக்கூடிய விதத்திலையும் இருந்தது. இதை தவிர டிரைவர் ஆர்ம்ரெஸ்ட் கேட்டிருந்தோம், அதையும் லெதர் ஃபினிஷிங் வச்சு சூப்பரான டிசைனில் நல்ல ஃபிட்டிங்கோட தந்திருந்தாங்க. இந்த ஆர்ம்ரெஸ்ட்டில் ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு ஸ்பேஸும் இருந்தது. மழை காலங்களில் பயணம் செல்லும்போது டயரோட மேல் பகுதியிலையும் காரோட அடிப்பகுதியிலையும் சேர சகதிகள் அதிகமாக நிறைந்து அந்த இடங்கள் துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக காரோட அண்டர் சேசிங் கோட்டிங் போட சொல்லியிருந்தோம், அதையும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. காரோடைய ஃபுட்பாத்தில் ஏறும்போதும் இறங்கும்போதும் ஸ்க்ராட்ச் விழாமல் இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா லோகோ பதிச்ச ஸ்டீல் தகடை ஒட்டியிருந்தாங்க. இதுவும் அருமையாக இருந்தது. கார் வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் ஃபுட் ரெஸ்ட்டில் எந்த அளவுக்கு குப்பைகள் சேரும்னு. குழந்தைகள் சாப்பிட்டு போடுற பிஸ்கட், சாக்லேட் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவை காருக்குள்ளே ஏறும்போதும் மண், சேர், சகதி போன்ற அனைத்து குப்பைகளும் இந்த இடத்துல தான் ஸ்டோரேஜ் ஆகும். இதனால துர்நாற்றம் வீசுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடம் துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக ஃப்ளோர் மேட் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த ஃப்ளோர் மேட்டை பக்காவான ஃபினிஷிங்கில் தந்திருந்தாங்க. ஒரு மண்ணு கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு பக்காவான ஃபினிஷிங்கோட இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியானதாகவும் இந்த ஃப்ளோர் மேட் இருந்தது. ஒரு ஃப்ளோர் மேட்டை காருக்கு தரமானதாக தரணும் அப்படின்னா அதுக்கு நிறையவே கஷ்டப்படணும். ஆனாலும் இதை அருமையாகவே பண்ணியிருந்தாங்க. காருக்குள்ளே அதிகமான சூரிய வெப்பம் உள்ளுக்குள்ளே வராமல் இருக்க கார்களோட கண்ணாடியிலையும் சன்ரூஃப்லையும் கவர்மெண்டோட ரூல்ஸுக்கு ஏற்ப சன்ஃபிலிம் ஸ்டிக்கரை ஒட்ட சொல்லியிருந்தோம், அதையும் சிறப்பானதாகவே பண்ணியிருந்தாங்க. இது தவிர சின்ன சின்ன எக்ஸசரிஸ் பண்ண சொல்லியிருந்தோம், அதையும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு அனைத்து வேலைகளும் சிறப்பானதாக செஞ்சு கொடுத்துருந்த டிஎஸ் கார்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம் வாங்க. டிஎஸ் கார்ஸில் தான் பண்ணியிருக்கோம். இவங்க 2 பேரும் தான் பண்ணியிருக்காங்க. அது இவர் தான் ஓனரு. நீங்கள் எந்த மாதிரி கார் எல்லாமே பண்ணுறீங்க? எல்லா வண்டியும் பண்ணலாம் சார். கார் அக்சசரிஸ் எல்லா வண்டிக்குமே இருக்குது. மெயினாக இப்போ நம்ம வண்டிக்கு இப்போ சீட் கவர், சர்ஃபண்ட் அப்படி எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லா வண்டியும் பண்ணலாம். லக்ஸரி வெஹிக்கிளும் பண்ணுறோம், பேசிக் வெஹிக்கிளும் இருக்குது. எல்லா வண்டிக்கும் எல்லா அக்சசரிஸும் இருக்குது. கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்கலாம். இந்த காருக்கு என்னென்ன அக்சசரிஸ்? இந்த வண்டி இப்போ நம்ம சீட் கவர் போட்டிருக்கோம், கீழே லேமினேஷன் மேட் போட்டிருக்கோம், சர்ஃபண்ட் அப்படி போட்டிருக்கோம். சன்ரூஃபில் வந்து பிபிஎஃப் ஃபிலிம் போட்டிருக்கோம். அது ஹீட் வராமல் இருக்கும், ப்ளஸ் டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு சீட் கவர்ஸ் மெயினாக வந்து நாப்பாலே டாப் குவாலிட்டி, ஏன்னா டைமண்ட் மெட்டீரியல் சொல்லுவாங்க. இது வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான். நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன கலர் டிசைன் காம்பினேஷன் கொடுக்குறீங்க அந்த சாய்ஸ் நான் பண்ணி கொடுக்குறேன். ஃபிட்டிங் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 டே முடிச்சு கொடுத்துருவேன். ஆனால் பட் ஆர்டர் பேசிக் தான். சீட் கவர்ஸ் எல்லாமே ஆர்டர் பேசிக் தான். நீங்கள் என்ன கலர் என்ன டிசைன் இருக்குது நான் பண்ணி கொடுத்துருவேன். சார், இப்போ என்னென்ன பட்ஜெட்லேருந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் இருக்குது? இப்போ லோ பட்ஜெட்னா பார்த்தீங்கன்னா 5000 வந்து ஸ்டார்டிங் சீட் கவர் இருக்குது சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 45, 50 வரைக்கும் போதும். நம்மளுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். எல்லா மாதிரி மெட்டீரியல்ஸும் உங்ககிட்ட நீங்கள் பாருங்க, நாப்பா, பியூர், அப்புறம் ரெக்ஸின், அது மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. நாப்பாலேயே வந்து டாப் குவாலிட்டி இருக்கு, அதுலேயும் பேசிக் இருக்கு. அது மாதிரி நீங்கள் எது கேட்கணும் அதை நான் பண்ணித்தரேன். இப்போ சீட் கவர் வந்து அதுக்கு வாரண்டி கேரண்டி இந்த மாதிரி? சீட் கவர் கம்பெனி வாரண்டி 1 இயர் சார். நான் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் கொடுக்குறேன் சார். நீங்கள் உட்காந்து ஏஞ்சி ஸ்கின் உறிஞ்சதோ எது ஆனாலும் உங்களை ஃப்ரீயாக ரிகமெண்ட் பண்ணுறேன். கம்பெனி வாரண்டி 1 இயர் லைஃப் லாங் இருக்கும் சீட் கவர். டெஃப்லான் கோட்டிங், அப்புறம் அண்டர் சேசிங் கோட்டிங். டெஃப்லான் கோட்டிங் வந்து மாலி ஒன்லி பாலிஷ் மட்டும் தான் சார். பிபிஎஃப்பும் பண்ணலாம். பிபிஎஃப் இருக்கு, டெஃப்லான் கோட்டிங் இருக்கு, செராமிக் கோட்டிங் இருக்கு.
என்ன பொறுத்தவரைக்கும் பிபிஎஃப் பண்ணி உங்க லைஃப் இருக்கும். செராமிக் வந்து நம்ம 1 years அது மாதிரி பண்ணலாம். இந்த பிபிஎஃப் கோட்டிங் அப்படி இந்த ஸ்டிக்கர் சொல்றீங்க இல்லையா, அது என்ன காஸ்ட்லேருந்து நம்ம கிட்ட இருக்கு? பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் கொஞ்சம் நிறைய கலர் சைஸ் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். ஒயிட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 1000 கிடைக்க தான் போதும். இப்போ நார்மல் ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி கார் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் வெஹிக்கல், மிட் வெஹிக்கல், ஹை வெஹிக்கல் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வெஹிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.5 1.5 அதுக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1.50. பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 இருக்குது. பட் ஆனால் அந்த அளவுக்கு இது இருக்காது. ரேஞ்ச் வைஸ் நல்லா இருக்கும். சரி, இப்போ அண்டர் சேசிங் போட்டிங்கன்னா அப்படி என்ன பட்ஜெட்லேருந்து இருக்குது? அண்டர் சேஸ் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2800 வரும். பட் 3Mல போட்டிங்கன்னா ஒரு 3500 rupees. அதுதான் நல்லா இருக்கும். ஓகே, 5 years அவங்க கேரண்டி கொடுக்குது. பட் நான் 3 years சொல்லுவோம். 3 years அப்புறம் திருப்பி உடச்சிருக்கு நல்லா இருக்கும். இல்லை எனக்கு 5 years வச்சு இருந்துட்டு அப்புறம் அடிக்கணும் நினைக்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு கார் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா முக்கியமாக பண்ண வேண்டிய அக்சசரிஸ் என்னென்ன? மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர், கீழே மெயின்டெனன்ஸ் மேட் கம்பல்சரி பண்ணணும், சன் கண்ட்ரோல் கம்பல்சரி பண்ணணும். இந்த 3மே மெயின் பாருங்க. மற்றது அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே இருக்கு எல்லா ஆப்ஷனும். அதே மாதிரி புது கார் வாங்கினோம்னா எதெல்லாம் முக்கியமாக பண்ணக்கூடாது? கம்பெனியோட வாரண்டி கேரண்டி முடிகிற வரைக்கும். கம்பெனி வாரண்டி கேட்கல சார். இப்போ எல்லாமே பிளக் டு பிளக் சார். எதுவுமே நம்ம கட் பண்ண போகிறோம். உங்கள் வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாக்கெட் சாக்கெட்டு சாக்கெட் எந்த வயரும் கட் பண்ண மாட்டோம். பட் எல்லா இடத்துலையும் வயரிங் டேப் பண்ணி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணாமல் சாக்கெட் டு சாக்கெட் பண்ணுறது எல்லாமே லைஃப். மற்றபடி கம்பெனியோட ஒரிஜினல் வயரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லாமே பிளக் டு பிளக் பண்ணுறோம். எத்தனை வருஷமா சார் இந்த இது நடத்திட்டு இருக்கீங்க? அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 18 years இருக்கேன் சார். பட் ஷாப் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 years ஆகுது. 8 years. 8 years. எல்லா விதமான அக்சசரிஸும் நமக்கு இருக்கு சார். நீங்களே பார்த்தீங்க அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறேன். இந்த வண்டி எல்லாம் பண்ணிக்கிறேன். கார் பைக் இருக்குங்களா இல்லை கார்? சார் பைக் வந்து ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி கொடுப்போம். காருக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா? உங்கள் காருக்கும் இந்த மாதிரி தரமான அக்சசரிஸை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் போக வேண்டிய இடம் டிஎஸ் கார் அக்சசரிஸ் ஷோரூம். இந்த ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் லொகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பைக் மற்றும் கார் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.